शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। गुरुभ्यो नमः। नैष्कर्म्य सिद्धि ரெண்டாவது அத்தியாயம் 22வது ஸ்லோகம் ஆரம்பிக்கணும். 21 வரையில் முடிஞ்சிருக்கு. இந்த 21 வரை ஸ்தூல தேகம் இருக்கே அது ஆத்மா இல்லே அப்படின்னு நிரூபணம் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்தூல தேகஸ்ய ஆத்மத்துவ நிராசகான்னு ஆச்சு. இனிமேல் இதுக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம தேகம் இருக்கே அந்த சூக்ஷ்ம தேகமும் ஆத்மா இல்லேன்னு சொல்லணும். அதுக்காக 21வது ஸ்லோகத்திலேயே உத்தரார்த்தத்துல சொன்னார், தேகம் சூக்ஷ்மம் நிராகுர்யாத் அதோ யுக்திபிஹி ஆத்மனா. இந்த ஆத்மாவுடைய சூக்ஷ்ம தேகம் இருக்கே அந்த சூக்ஷ்மத்தையும் யுக்தியாலே ஆத்மா இல்லேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன. அப்ப அதுக்கு என்ன யுக்தி இருக்கு? யுக்தினா அனுமானம்னு வச்சுக்கிட்டோம். அத மேல சொல்றாரு. கதம் தேகம் சூக்ஷ்மம் நிராகுர்யாதிதி உச்சதே. தேகம் சூக்ஷ்மம் நிராகுரியா அது ஆத்மா இல்லே அப்படின்னு ஆத்மத்துவ நிராகரணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. கதம் இது எப்படி செய்யறது? என்ன யுக்தி இருக்கு? அதுக்கு சொல்றார் உச்சதே. அகம் மமத்துவ யத்னேச்சாஹ ந ஆத்ம தர்மாக கிருஷத்வவத் கர்மத்வேனோபலப்த்வா அபாயித்வாச்ச வஸ்திரவத். ரெண்டு அனுமானம் பண்ணிருக்க. அதாவது அகம் அகம் மமத்வன் அந்த துவாவை ரெண்டுலையும் சேர்க்கணும். அகந்த்வம் அகந்த்வம்ங்கிறது அகங்காரம்னு வச்சுங்க. அதாவது அந்தகரணத்தினுடைய ஒரு விருத்தி பேதம் அகங்காரம். அதே மாதிரி மமத்துவம்ங்கிறதும் அந்தகரணத்தில் வரக்கூடிய விருத்தி பேதம்னு நாம சொல்லுவோம். எத்தனை இச்சாக, எத்தனம்ங்கிறது பிரயத்னம், இச்சாங்கிறது ஆசை. விஷம் எல்லாத்தையுமே இப்போ உதாரணமா எடுத்துக்கணும்னா சுகம் துக்கம் கூட இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அகம் மமத்துவ எத்தனை இச்சா இத்தியாதிகள்லாம் இருக்கே இதெல்லாம் ந ஆத்ம தர்மா ஆத்மாவை சேர்ந்தது கிடையாது, ஆத்மாவுடைய தர்மம் இல்லை அப்படிங்கிற இதுதான் இங்க சாதிக்கிறார். காரணம் அப்புறம் காமிக்கணும். திருஷ்டாந்தத்தை முதல்ல சொல்றார். கிருஷத்வவத். கிருஷம்னா என்ன? ஸ்தூலம் கிருஷம் அப்படின்னு சொல்லுது. அதாவது இது ஸ்தூல தேகம் இருக்கோ இல்லையா, இந்த தேகம் நல்ல குண்டா இருந்ததுன்னா அப்போ அது ஸ்தௌல்யம்னு சொல்றது. அதுக்கு விபரீதமாக இருந்ததுன்னா கிருஷம், மெலிஞ்சு போறது. அப்ப அந்த கிருஷத்துவம் அப்படிங்கிறது எதை சேர்ந்தது அப்படின்னு கேட்டா தேகத்தை சேர்ந்தது. இது பிரத்யக்ஷ சித்தம். ஏன்னா உடம்ப பார்த்தாலே ரொம்ப இழைச்சு போன மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம கண்ணால பார்த்து சொல்லிடுறோம். அதனால கிருஷத்துவம் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு தர்மம் ஆயிடுச்சு. இந்த கிருஷத்துவம்ங்கிறது ஆத்மாவுடைய தர்மமா இருக்குமானால் மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாது. ஆனா எல்லாருக்கும் தெரியுதுங்கிற காரணத்தினாலே இது ஆத்ம தர்மம் இல்லை அப்படின்னு தீர்மானம். அப்ப கிருஷத்துவம்ங்கிறது எப்படி ஆத்ம தர்மம் இல்லையோ அதே மாதிரி தான் அகம்மமத்துவ எத்தனைச்சாதிகளும் இதுவும் பிரத்யேகாத்மாவுடைய தர்மம்னு எடுத்துக்க முடியாது அப்படின்னு இந்த சாதிக்க இத திருஷ்டாந்தமாக கொடுத்து. என்ன ஹேத்து, எதை வச்சு இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா கர்மத்வேனோபலப்த்வாத் அப்படின்னு இந்த ஹேத்து இருக்குங்கிறத முதல்ல நம்ம சாதனம் பண்ணியானோம். எத்தனம் இத பாருங்க. ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு ஆசை வந்ததுன்னா அவனுக்கு தெரியுமா தெரியாதா இந்த மாதிரி நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது? தான் ஆசைப்படுவது தனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டா தெரியும்னு தான் சொல்லுவான். அவசியம் தெரியும். அப்ப யாருக்கு தெரிகிறது? என்ன தெரிகிறது? தனக்கு வந்திருக்கும் ஆசையானது தனக்கே தெரிகிறதுன்னு சொல்ல முடியா இருக்கு. இதுதான் உபலம்பம்னு பேரு. அப்ப தெரிஞ்சுக்கிறவன் யாரு? அதுதான் ஆத்மா. தெரிஞ்சுக்கிறவனை ஆத்மான்னு சொல்லுவோம். அவன் செய்யக்கூடிய கிரியைனா தெரிந்து கொள்வது, அதாவது உபலம்பா தியானம் அப்படிங்கிறது அவனுடைய அந்த தாத்வர்த்தன் கிரியை.
ஜானாதி ஞானக்கிரியை, அந்த ஞானக்கிரியைக்கு விஷயமாக இருப்பது எது? அவனுக்கு வந்திருக்கும் இச்சா பிரயத்தனம். இதெல்லாம் இதே மாதிரி அகங்கிற பாவனை, மமங்கிற பாவனை. இதை பாருங்க, அயம் கஹா அயம் மம புத்திரஹா, மம புத்திரஹா அப்படின்னு சொல்றதே அந்த மமத்துவ பாவனை யாருக்கிட்ட இருக்கு? சொல்றவங்க கிட்ட இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? சொல்றவன் தானே. புள்ளைய பார்த்து சொல்லக்கூடாது. புள்ள நீ அவன் தன்னை மம புத்திரஹான்னு தன்னை சொல்லிக்க மாட்டான். அதனாலே மமத்துவ பாவனை அவங்ககிட்ட இல்ல. மம பிதான்னு சொல்றது வேணும்னா அந்த பாவனை வரும். ஆனா மம புத்திரஹான்னு எவன் சொல்றானோ அவனிடத்துலதான் அந்த மமத்துவ பாவனையானது இருக்கு. அதே மாதிரி அகமேவ கிருத்தவான், அகம் அப்படின்னு எவன் சொல்றானோ அவங்ககிட்டதான் அந்த அகத்துவ பாவனை இருக்கு. அப்ப இந்த அகத்துவ மமத்துவ பாவனைகளும் பிரயத்தனம், இந்த காரியம் பண்றையே, இந்த காரியங்கிறது எப்படி சித்தமாறுது அப்படின்னு சொன்னா நான் பிரயத்தனப்பட்டு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப தான் பிரயத்தனப்பட்டது அவனுக்கு தெரியுது, அந்த பிரயத்தனமும் இவனுக்கு தெரியுது. அப்ப என்னாச்சு? அகந்துவம் மமத்துவம் யத்தனம் இச்சா, இதே மாதிரி வேற சுகம் துக்கம் தேசம் போக்குவரத்து எல்லாமே, இது எல்லாமே அந்த பார்க்கிறவனுக்கு தெரியும் பொருளாக, அதாவது அறியப்படும் பொருளாக இருப்பதாலே இதான் கர்மத்வேன உபலப்தியத்வா. அப்படி இருக்கிறதுனாலே ஞானத்துக்கு விஷயமாக படியாலே இது அவனுடைய தர்மம் இல்லை, அவனை சேர்ந்தது கிடையாது. அதாவது ஞாதாவுடைய தர்மம் இவனுடைய ஞானத்துக்கு விஷயமாக முடியாது. ஆகையாலே அது வேறானதாகத்தான் இருக்க வேண்டும். இவனுக்கோ அகன்கம் மமத்துவம் எத்தனம் இச்சா போக்குவரத்துலாம் நன்னாவே தெரிகிறது. அப்படி தெரியறதுனாலேயே இது இவனை செய்தகள்லாம் இவனை சேர்ந்த தர்மம்னு சொல்ல முடியாது. கிருஷத்வவத், கிருஷத்துவங்கிறது நன்னா கண்ணுக்கு தெரியுது, நான் பாக்குறேன் அந்த கிருஷத்துவம் தெரியுதுன்னு சொன்னா தெரியறதுனாலேயே அந்த கிருஷத்துவம் என்ன சேர்ந்தது கிடையாது அப்படின்னு அர்த்தம். அத மாதிரி இது ஒரு ஹேத்து. இன்னொரு ஹேத்து சொல்றார், அபாயத்வாச்ச வஸ்திரவத். ஆத்மா அப்படியே இருக்கு, போகவே இல்லை. ஆனா இந்த தர்மங்கள்லாம் வந்துட்டு போயிடுது. அபாயகான நிவர்த்தி, விநாசம். இப்ப இந்த இச்சை வருது, எத்தனம் வருது, இதெல்லாம் எத்தனை காலம் இருக்கு? ஷாத்வேஷம் இதெல்லாம் 2 க்ஷணத்துல போயிடும்னு நெய்யாயிக்கால் சொல்லுவார். வந்ததுன்னா 2 க்ஷணம் நிற்கும், அப்புறம் போயிடும், அப்புறம் புதுசாதான் வரணும். அப்ப அப்படி பார்க்கறச்சே இந்த இச்சாத்வேஷம் எத்தனம் மமத்துவம் இதெல்லாமே எப்போ வருது போறது, அப்பப்போ வந்துட்டு போயிடுறது. அதனால அபாயியாக இருக்கு, அபாயம் உள்ளதாக இருக்கு, விநாசம் உள்ளதாக இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலே இது ஆத்மாவுடைய தர்மம்னு சொல்ல முடியாது. ஏன்? ஆத்மா உழைப்பை சேர்ந்ததாக இருந்தால், ஆத்மாவுடைய தர்மமாக இருந்தால் அது ஆத்மா இருக்கிற வரையும் இருந்தே ஆகணும். ஆத்மா நித்தியமானத்தானே இதுவும் எப்போதும் நித்தியமா இருக்கணும். அப்படி இல்லையோனோ இல்லை. ஆகையாலே இது ஆத்ம தர்மம் கிடையாது. இதுக்கு திருஷ்டாந்தம் என்ன? வஸ்திரவத்துன்னு சொன்ன. வஸ்திரம்ங்கிறது ஒரு நாள் போட்டுட்டாச்சுன்னா மறுநாள் கழட்டி விடுறாங்க, கழட்டிட வேண்டியிருக்கு, வேற வஸ்திரம் போட்டுக்கணும். இதே துவச்சாவது கட்டணும். அப்ப என்னாச்சு? இந்த வஸ்திரங்கிறது அப்பப்போ உடம்புல ஏறிட்டு போறது, அபாயம் வருது. அபாயம் வரத்தினாலேயே அது சரீரத்துடைய தர்மம்னு எடுத்துக்க முடியாது இல்லையா? இந்த வஸ்திரம் சரீரத்தின் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லலாமா? சரீரத்துல போட்டு இருக்கு, ஆனா அது சரீரத்தினுடைய ஒரு அங்கம்னு சேர்த்து அதனுடைய தர்மமாக எடுத்துக்க முடியாது. ஏன்? சரீரம் இருக்கிறதே இது மாறிட்டே இருக்கு, போட்டு வருது. ஆகையால அபாயத்துக்காக இருக்கிறதுனால வஸ்திரம் எப்படி தேகத்துடைய தர்மம் ஆகலையோ அதே மாதிரி இந்த அகம்மமத்துவ எத்தனேச்சைகள் கூட தேகத்தினுடைய ஆத்மாவுடைய தர்மம் ஆகாது. வைதர்மிய திருஷ்டாந்த, அன்பய திருஷ்டாந்த, வைதர்மிய திருஷ்டாந்த, வெதிரேக திருஷ்டாந்தான்னு 2 திருஷ்டாந்தம்னு எதை சொல்றோம்னா, நாம அனுமானம் பண்றதுக்கு ஒரு ஹேத்துவை கொடுத்து அந்த ஹேத்துவாலே ஒரு சாத்தியத்தை சாதிப்போம் இல்லையா? இந்த ஹேத்துவும் சாத்தியமும் சேர்ந்து இருக்கும் வேற ஒரு இடத்தை அனுமானம் பண்றதுக்கு முன்னாடியே சித்தமா இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நாம காண்பிச்சோம்னா அது அன்வய திருஷ்டாந்தம். இந்த ஹேத்துவும் அந்த சாத்தியமும் இல்லாத இடத்தை காண்பித்தோமானால் அது வெதிரேக திருஷ்டாந்தம்.
பர்வதமானது அக்னியுள்ளதாக இருக்கிறது. எப்படி என்றால் அங்கே புகை வருகிறது, புகை இருக்கிறது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இப்ப இந்த புகையை வச்சுதான் அக்னி இருக்குங்கிறதே இவன் சாதிக்க வேண்டியிருக்கு. அப்ப இவனுக்கு சாத்தியம்ங்கிறது அக்னி, அதை சாதிக்கக்கூடிய ஹேதுங்கிறது புகை. இது ரெண்டும் இருக்கு, ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறத அவன் திருஷ்டாந்தத்துல காண்பிக்கிறான். மகாநசவத்து, மகாநசம் அப்படின்னு சொன்னா சமயக்கட்டு, அங்க அடுப்பு எரியும், அங்க புகையும் இருக்கும், நெருப்பும் இருக்கும். ஆக இதை திருஷ்டாந்தமா கொடுத்துட்டான். அப்ப ஹேது சாத்தியம் ரெண்டும் எங்க இருக்கோ அதை திருஷ்டாந்தமா கொடுத்தால் இந்த திருஷ்டாந்தம் அன்வய திருஷ்டாந்தம். அதாவது ஹேது அன்வயம்னா சத்தா, அபாவம் இல்ல பாவம். ஹேதுவும் சாத்தியமும் இருக்கும் திருஷ்டாந்தம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் கொடுக்கறான்னு வச்சுருந்தோம். அதாவது சதம்னு சொன்னா பெரிய நிறைய ஜலம் இருக்கக்கூடிய ஒரு ஜலாசயம். இங்க புகையும் இருக்காது, நெருப்பும் இருக்காது அப்படிங்கிறது பாக்குறோம் இல்லையா. இந்த இடத்துல சாத்தியமும் இல்லை, ஹேத்துவும் இல்லை அப்படிங்கறத இங்க காமிக்க முடியும். இப்படி சொல்லிட்டான்னா இது வெதிரேக திருஷ்டாந்தம். இதுக்கு நான் லௌகிகமான வேற ஒரு உதாரணம் சொல்லுவோம். நம்ம ஆத்மஸ்வரூபம் ஆகாசத்தை போல அவ்வளவு பெரிது இல்லை அப்படின்னு சொல்றேன். என்னுடைய திருஷ்டியில, அதாவது லோக திருஷ்டியில பார்க்கும்போது ஆகாசம் எங்கும் பறந்து இருக்கு, பெருசா இருக்குன்னு தெரியுது. ஆனா ஆத்மா எப்படி தெரியுது? சரீரத்துக்குள்ள சின்னதா இருக்கா மாதிரி தெரியுது. அப்ப நான் இந்த திருஷ்டியை வச்சுட்டு நான் பேசும்போது எப்படி பேசுவேன்? நம்ம ஆத்மா ஆகாசத்தை போல சர்வகதமாக இல்லைன்னு சொல்றேன். இங்க ஆகாசத்தை போல அப்படின்னு திருஷ்டாந்தம் கொடுத்தேனே, இது வெதிரேக திருஷ்டாந்தம். ஆகாசம் சர்வகதமாக இருக்கு, ஆனா ஆத்மா அப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆத்மா அப்படி இல்லை. அப்ப இது வெதிரேக திருஷ்டாந்தம். இந்த ஆத்மா ஆகாசத்தை போல சர்வகதம் தான் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோ. இப்போ இது அன்வய திருஷ்டாந்தம். ஆத்மாவையும் நான் சர்வகதம்னு சொல்றேன், ஆகாசத்தையும் சர்வகதம்னு சொல்றேன். அப்ப சர்வகதத்துங்கிறது ரெண்டு இடத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது அன்வய திருஷ்டாந்தம் ஆகும். இதான் அன்வய வெதிரேக திருஷ்டாந்தம்னு சொல்றது. இந்த வெதிரேக திருஷ்டாந்தத்துக்கு இன்னொரு பேரு வைதர்மிய திருஷ்டாந்தா அப்படின்னு காண்பிக்கிறார். நோஷ்ணிமானம் தஹத்யக்னி ஸ்வரூபத்வாத் யதா ஜ்வலந்த ததைவாத்மாத்மனோ வித்யாத் அகம் நைவா விசேஷதா. இந்த வெதிரேக திருஷ்டாந்தம் அன்வய திருஷ்டாந்தம் இது ரெண்டும் பண்ற வேலை ஒன்னா இருக்கு. அன்வய திருஷ்டாந்தம் சொன்னாலும் பட்சத்துல சாத்தியம் தான் சாதிச்சதாக ஆகும். வெதிரேக திருஷ்டாந்தம் சொன்னாலும் அதே பட்சத்துல அதே சாத்தியத்தை சாதிச்சதாக சொல்றதுல கொஞ்சம் வித்தியாசப்படும். பர்வதத்துல அக்னி இருக்கு, ஏன்னா தூமம் இருக்கு. தூமம் இருந்தால் அக்னி இருக்கும். எங்க மகாநகரத்துல அப்படிதான் பார்த்தோம். அதனாலே பர்வதத்திலையும் அக்னி இருக்கு. தூமம் இருக்கிறதுனாலே பர்வதத்துல அக்னி இருக்கு. இதான் இப்ப முடிச்சேன்னா அன்வய திருஷ்டாந்தத்தை வச்சிருந்து. இதை நான் வெதிரேக திருஷ்டாந்தத்துலன்னு சொல்றேன். பர்வதத்துல அக்னி இருக்கு, ஏனென்றால் தூமம் இருக்கிறது. அக்னி இல்லாவிட்டால் தூமமும் இருக்கவே முடியாது. நீங்க ஜலாசயத்தை பார்த்துக்கலாம், ஜலாசயத்துல அக்னி இல்லை, அதனால தூமமும் இல்லை. ஆனால் பர்வதம் அப்படி இல்லை, பர்வதத்திலே தூமம் இருக்கிறது, ஆகையாலே பர்வதத்திலே அக்னி இருக்கிறது. இது வெதிரேக திருஷ்டாந்தத்தை வச்சிருந்து அனுமானம் பண்றது இருக்கு. ஆக அன்வய திருஷ்டாந்தம் வெதிரேக திருஷ்டாந்தம் இது ரெண்டுமே ஒரே வேலையைத்தான் பண்றது. அதோடைய சாத்தியத்தை பார்த்தா கடைசியில ஒன்னா போயிடும். அதனால இங்க ரெண்டு இடத்துலயுமே இந்த சூக்ஷ்ம நம்ம இந்த இச்சாதிகள்லாம் இருக்கே, இதெல்லாம் ஆத்ம தர்மம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இந்த இச்சாதிகள் எதுல வருதோ அது ஆத்மா இல்லைன்னு சித்தமா. இப்ப சூக்ம தேகத்தில இருந்து ஆத்மாவை பிரிச்சு சூக்ம தேகம் ஆத்மா இல்லை அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக வந்த அனுமானம் என்ன பண்றது? நமக்கு இச்சை வருது அதையெல்லாம் சொல்றோமோ இல்லையோ, ஆசையா இருக்குன்னு, அந்த இச்சை எல்லாம் நம்மளை சேர்ந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி அது எதை சேர்ந்ததோ அது நாம அல்ல அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இங்க.
அதுக்கு அன்வய திருஷ்டாந்தம் ஒண்ணு சொல்லிவிட்டார், கிருஷத்துவத்து வஸ்திரவத்துன்னு சொல்லி கொடுத்துட்டார். இப்போ வைதர்மி திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். நோஷ்ணிமானம் தஹத்யக்னி. இந்த அக்னி இருக்கு, இது எல்லாத்தையும் எரிக்குமோ இல்லையோ. உஷ்ணிமா அப்படின்னு சொன்னா அதனுடைய தர்மம் ஔஷ்ணியம். அந்த ஔஷ்ணியத்தை ஏன் எரிக்கிறது இல்லை? இந்த அக்னியானது அந்த ஔஷ்ணியத்தை எரிச்சு போட்டு விடலாமோ? ஔஷ்ணியம் எரிச்சாச்சுன்னு சொன்னா ஔஷ்ணியம் இருக்காது. எதை எரிச்சு விடுறதோ அது இருக்காது. கட்டையை எரிச்சதுக்கு அப்புறம் கட்டை இருக்குமோ? சாம்பல் தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஔஷ்ணியத்தை அதை எரிச்சு விடுத்தோன்னு சொன்னா அது ஜிலுன்னு அப்புறம் இருக்கணும் அக்னி. அப்படி இருக்குமா? ஔஷ்ணியம் போச்சுன்னா அக்னியே போயிடுத்துன்னு அர்த்தம். அந்த சூடு தணிஞ்சு போச்சுன்னா அப்போ அக்னி இல்லைன்னு அர்த்தம். அக்னி ஔஷ்ணியத்தை எரிச்சிட்டு அது வாட்டுக்கு இருக்குன்னு சொல்லப்படாது. அதனால அக்னியானது ஜுவலன் அக்னி. ஜுவலன்கிறது அக்னிக்கு விசேஷம் போடுவோம். நல்லா எரியக்கூடிய அந்த நெருப்பானது தன்னுடைய உஷ்ணத்தன்மை இருக்கே அதை எரிக்காது. ஏன் எரிக்காது? ஸ்வரூபத்வாத். ஏன்னா அது அதனுடைய ஸ்வரூபத்துல சேர்ந்துருச்சு. தன்னை தவிர்த்து வேற ஏதாவது வந்ததுன்னா அதை எரிக்கும், தன்னையே எரிச்சுக்காது. ஆகையாலே ஸ்வரூபமானத்தினாலே அதை எப்படி எரிக்காதோ இது திருஷ்டாந்தம். அத போல தசைவ ஆத்மா, அதே போலதான் இந்த ஆத்மா. ஆத்மனஹா நைவ வித்யா. நைவங்கிறத முன்னாடி சேர்த்துக்கணும். ஆத்மனஹா தன்னுடையது எதுவோ அதை தெரிந்து கொள்ளாது. ஆத்மா தெரிந்த அக்னி எரிக்கக்கூடிய சுபாவம் கொண்டது. ஆனா எதை எரிக்கும்? தன்னை தவிர்த்து பாக்கியை எரிக்கும். அதே மாதிரி ஆத்மா தெரிந்து கொள்ளும் சுபாவம் கொண்டது. திரஷ்டாவாக இருக்கக்கூடியது, தியாதாவாக இருக்கக்கூடியது ஆத்மா. ஆனா எதுக்கு தியாதா ஆகும்? எதை அது தெரிந்து கொள்ளும்? தன்னை தவிர்த்து பாக்கியை தான் தெரிந்து கொள்ளும். தசைவன்னு தசைவ ஆத்மா ஆத்மனஹா வித்யா அகம் நைவா அவிசேஷதா. அவிசேஷதா அந்த அக்னிக்கும் இதுக்கும் பெரிய விசேஷம் இல்லை. அதனால இந்த அகம் மம யத்னம் இச்சா இத்தியாதிகள்லாம் சொன்னோமே, இது எல்லாத்தையும் ஆத்மா தன்னுடைய தர்மமாக இருக்குமானால் தெரிந்து கொள்ளாது. அதனால என்ன ஆச்சு? இது எல்லாம் ஆத்மாவுடைய தர்மம் இல்லைன்னு சித்தமாச்சு. முன்னாடியே அதுதான் சொன்னேன். இது வெதிரேக திருஷ்டாந்தம், அது அன்வய திருஷ்டாந்தம். அன்வய திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு அதே விஷயத்தை சொன்னார். வெதிரேக திருஷ்டாந்தத்தை சொல்லி இதை சொல்றேன். ஏன்னா இது எல்லாத்துக்கும் மூலமான யுக்தி என்னன்னு சொன்னா, இது ஞாதாவாக இருந்தால் கேயமாகாது, தக்தாவாக இருந்தால் தாஹ்யமாகாது. அக்னி எரிக்கக்கூடியது, எரிக்கப்படாது. ஆத்மா தெரிந்து கொள்ள கூடியது, அதனால தெரிந்து கொள்ளப்படாது அப்படிங்கிறத வச்சுட்டு எது தெரிந்து கொள்ளப்படுகிறதோ அது ஆத்மா இல்லை. இச்சாத்வேஷம் போக்குவரத்து எல்லாமே அறியப்படும் பொருளாக இருக்கு. அதனால இது ஆத்மாவை சேர்ந்தது கிடையாது. அப்ப எதை சேர்ந்தது அது அப்படின்னு பாக்குறச்சு அது சூக்ம தேகத்தை சேர்ந்ததுன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அந்த சூக்ம தேகங்கிறது ஆத்மா இல்லை அப்படிங்கிறதுல பரியோசனம் வரும். இப்போ ஏகஸ்ய ஆத்மனஹா கர்ம கர்த்திருபாவः சர்வதா நோபபத்யதே இதி ஸ்ருத்வா மீமாம்சக பிரத்யவதிஷ்டதே. இப்போ தூரம் சொன்னதுக்கு மூல தர்க்கம் என்னன்னு சொன்னா, ஒரே ஆத்மா, அதுவே கர்த்தா, அதுவே கர்மா அப்படின்னா அது முடியாது. அதனாலதான் இங்க ஆத்மாவை தவிர்த்து வேற ஒண்ணு, ஆத்மாவை கர்த்தா, கர்த்தானா ஞான கர்த்தா, ஞாதா அப்படின்னு வச்சுட்டோம்னா அந்த ஞானத்துக்கு கர்மாவா இருக்கக்கூடியது ஆத்மாவை தவிர்த்து வேறையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நியமம் வச்சுன்னு சொன்னோம் இல்லையா. இத காதல கேட்ட உடனே மீமாம்சகனுக்கு ஒரு இது வந்துருச்சு, விரோதம் வந்துருச்சு. அவன் தன்னுடைய விரோதத்தை சொல்றான். பிரத்யவதிஷ்டதே அகம் பிரத்யக்ராஹ்யத்வாத் கிராஹகः ஆத்மா இதி தன்னிவர்த்தியர்த்தமாக. அவன் என்ன சொல்றான்? மற்ற இடத்துல எல்லாம் கிராஹ்யம் கிராஹகம், அதாவது அறிபவன், அறியப்படும் விஷயம், இது தனியாக இருக்கலாம். ஆனா அகம்னு தெரியும் போது ஆத்மா தானே தெரியுது. நீங்க நல்லா பார்க்கலாம், தன்னை தவிர்த்து வேற ஒரு வஸ்துவை பார்த்து இவன் அகம்னு எங்கேயாவது சொல்லியிருக்கானா? இது நான், தன்னைத்தான் தான்னு சொல்லிக்கிறான். நான் சொல்லிக்கிறது ஆத்மா தன்னைத்தான் சொல்லிக்கும். சொல்லிக்கிறவன் தன்னைத்தான் நான் சொல்லுவானே தவிர தன்னை தவிர்த்து இப்ப எதிர்த்தாப்புல இருக்கிற இன்னொரு ஆத்மாவை கூட நான் சொல்ல மாட்டான்.
அந்த நான்கிற சப்தம் வேற, இது அகங்கிற சப்தம் வேற எதுக்குமே பிரயோகம் பண்ண மாட்டான். அப்ப அகம்னு அவனுக்கு தெரிஞ்சுட்டு அகம்னு சப்த பிரயோகம் பண்றானே, இதுதான் அஸ்ம சப்த பிரயோகம், சப்த பிரத்யேக கோச்சரம். அப்படி இருக்கிறதுனாலே ஆத்மா கிராஹகான்னு சொல்றோம். ஆத்மா கசே கிராஹக, தன்னையே தானே தெரிந்து கொள்வது. அகம்னு தெரிந்து கொள்வன் யாரு? நான் தான். அப்போ அகம்னு தெரியக்கூடிய ஞானத்துக்கு விஷயம் யாரு? நானே தான். அப்ப என்னாச்சு, அகம் பிரத்யத்துக்கு விஷயமாகிறபடியாலே இவன் அந்த பிரத்யத்துக்கும் கிராகமாக இருக்கிறதுனாலே இந்த பிரத்யம் விசேஷமான பிரத்யம், மற்ற பிரத்யங்களை போல இல்லை. மற்ற கடாதி பிரதீதிகளே தெரிந்து கொள்பவனும் அறியப்படும் கடாதிகளும் வேறாக இருக்கலாம், அப்படி இருக்கணும்னு வச்சுக்கலாம். ஆனா நான் எந்த ஒரு பிரதீதி ஏற்படுறதோ அந்த பிரதீதியிலே தெரிந்து கொள்பவனும் தெரிந்து கொள்ளப்படும் ஒரே ஆத்மாவாகத்தான் இருக்க வேண்டும். அப்படிதான் அனுபவம் அப்படின்னு சொல்றான் மீமாம்சகன். அகம் பிரத்யக்ராஹ்யத்வாத் கிராஹகா ஆத்மா இதி அப்படின்னு அவன் சொல்றான் அந்நிவத்தியர்த்தமாக. அங்கே இவன் மீமாம்சகன் நம்ம குறிச்சு இவன் என்ன சொல்றார், அவனை நிவர்த்தி பண்றார். நீ உனக்கு புரியல, நீ எதை ஆத்மான்னு சொல்றியோ அதை நாம உடைச்சு அதுல ஆத்மா அனாத்மான்னு ரெண்டு பாகம் பண்றோம். அந்த அனாத்மாவோடு சேர்ந்து அந்த ஆத்மா இருக்கிறதுனால உனக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஆத்மான்னு நினைச்சுட்டு அதான் அப்படி சொல்றேன். கர்ம கோஹியோ பாவஹ நாசௌ தத்கர்த்ரிகோ யதஹ घट प्रत्ययवत् तस्मात् नाहं स्यात् द्रष्टृकर्मकः कर्मको हि यो भावः. भावहना धात्वर्थ क्रियाன்னு வச்சுக்கோ. ஒரு கிரியாபதத்தை பிரயோகம் பண்றோம். நான் என்னை அறிகிறேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோ. நான் காட்டுக்கு, ராமன் காட்டுக்கு போகிறான் அப்படின்னு சொன்னா அவன் பண்ணக்கூடிய கிரியைங்கிறது என்ன? கமனம் அப்படின்னு சொல்றான். இந்த இதைத்தான் இங்க பாவம்னு சொல்லப்படும். பாவகானா தாத்துவால சொல்லப்படும் கிரியை. அந்த கிரியைக்கு எது கர்மகாரகமாக இருக்குமோ, இப்போ காட்டுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லும் போது காடு அவனுடைய கமனக்கிரியைக்கு கர்மகாரகமாக இருக்கிறது. இப்போ இந்த காடு அந்த கமனக்கிரியைக்கு கர்த்தாவா இருக்க முடியும். காடு கமனக்கிரியைக்கு கர்மகாரகமா இருந்தால் அப்ப கர்த்தா யாருன்னு கேட்டா அதேதான் அப்படி சொல்லக்கூடாது. இப்ப ராமன் கர்த்தா, ராமன் காட்டிற்கு போகிறான், ராமன் போகிறவன். எங்க போகிறானோ அந்த இடம் காடு. அதனால இதே மாதிரி எல்லாத்திலையும் ஓதனம் பச்சதி தேவதத்தாக அப்படின்னு சொல்றச்சு அந்த பாகக்கிரியைங்கிறது ஒரு வேலை இருக்கு. அந்த வேலைக்கு கர்மகாரகமா இருக்கிறது என்ன? ஓதனஹா, சாதம்னு சொல்லணும். இப்ப அதுவே கர்த்தாவா இருக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த சமையல்காரன் சமையல் பண்ற கர்த்தா வேற ஒரு ஆசாமியா இருக்கும். அதனால சாமான்யமா ஒரு நியமம் என்ன கிடைக்கிறதுனா, எக்கர்ம கோஹி யோ பாவஹா நாசு தத் கர்த்திருக்கோ மதஹா. எந்த கிரியைக்கு ஒன்று கர்மாகாரகமாக இருக்கோ அது அந்த கிரியைக்கே கர்த்திருக்காரகமாக ஆகாது அப்படின்னு நியமம். அதனால இந்த நியமத்தை வச்சு என்ன சொல்றார், அகம் அப்படின்னு தெரிகிறது. இந்த பிரதீதியில கர்மகாரகமா இருக்கக்கூடிய அகம் இருக்கே அது ஆத்மா இல்லை. அது ஆத்மா இல்லை. ஆத்மா அதை பாக்குறது, அகங்கிறத பாக்குறது. அகங்கிறது ஆத்மாவுக்கு தெரியுது. அதனாலயே அகம் ஆத்மா இல்லை. அகம் ஆத்மா இல்லை அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அகங்கிறது சுத்தமான ஆத்மஸ்வரூபத்துல எஸ்வரூபம் ஆகாது. அதுல ஒரு அனாத்மா அம்சம் சேர்ந்து கிடக்கு. அந்த அனாத்மாவும் ஆத்மாவும் சேர்ந்துதான் அகம் அப்படின்னு தெரியுது. அதுல இருக்கக்கூடிய சாட்சி ரூபமான சைத்தன்யம் ஆத்மா இருக்கு, அது பிரகாசகம், அதாவது தியாதா. இந்த உபாதியோட சேர்ந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே அது ஞானம் அப்படின்னு பிரிச்சுக்கணும். இங்க ரெண்டா பண்ணி அப்படி பண்ணியாச்சுன்னா தியாதா வேற ஜேயம் வேறேன்னு சித்தமாகும். கட பிரத்யவது திருஷ்டாந்தம். கடப்பிரதீதி வருது, கடஜானம் ஏற்படுறது. அதுக்கு ஏற்படுறது கடத்துக்கு ஏற்படாது. கடஜானம் அந்த தேவதத்தாதி மனுஷனுக்கு உண்டாகும், வேற ஒரு பிராணி சைத்தன்யத்துக்கு உண்டாகும். அப்படி உண்டாகும் போது ஜாதாவாக இருப்பது வேறதான், கடம் இல்லை. கடம் அது கர்மகாரகமா இருந்ததுன்னா
அந்த ஞானத்துக்கு கர்த்தா ஜாதாவாக இருப்பது கடம் ஆகாது, வேற ஏதாவதா இருக்கும் அப்படின்னு தீர்மானம். அதே மாதிரிதான் தஸ்மான் அகம் சியாத் திரஷ்டி கர்மகா. அகம்னு சொல்றது திரஷ்டா இல்லை. அகங்கிறது கர்மகாரகமா தெரியுறதா, தெரிஞ்சதுன்னா அதுக்கு திரஷ்டா இல்லை. அது திரஷ்டாவா தெரியுறதா அப்படின்னா கர்மகாரகம் இல்லை. ரெண்டும் ஒன்னாகாது. அத்ராக இங்கே ஒரு கேள்வி கேட்கிறான். பிரத்யக்ஷேன ஆத்மன கர்மகர்த்திருவ அபியுபகமே தத் பாதோபஜீவினா அனுமானேன பிரத்யக்ஷோத்சாரணம் அயுக்தம் இது சோத்யம் தன் நிராகரணாய பிரத்யக்ஷோபன்யாசா. இந்த ஒருத்தன் கேட்கிறானா, ஒரு கேள்வி கேட்கிறான். சோத்தியம்னா கேள்வி, பிரச்சனம் ஆக்ஷேபம், இதெல்லாம் சோத்தியம். ஒரு ஆக்ஷேபத்தை கிளப்புறான். நீ என்ன சொன்ன, நீ சொன்னது தப்பு, இப்படி சொல்லக்கூடாது, என்ன தப்புன்னு கேட்டா, நான் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேங்கிறது எனக்கு பிரத்யக்ஷ அனுபவம். என்ன பிரத்யக்ஷ அனுபவம்? நான் என்னை அறிகிறேன், எனக்கு என்னை தெரியும் அப்படின்னு வச்சுக்கோ. எனக்கு என்ன தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியும் அப்படின்னு சொன்னா அப்ப தெரிந்து கொள்கிறவன் நானே தான். அந்த ஞானத்துக்கு கர்மகாரகமா இருக்கிறது என்னையே தானே எனக்கு தெரியும்னு சொன்னேன். அப்போ நான் தான். இப்ப ரெண்டும் நானா இருக்கேங்கிறது எதனால தெரிஞ்சது? எனக்கே தெரிகிறது. அதாவது பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷத்தினால எனக்கு இப்படி தெரியும் போது இதை இல்லைன்னு சொல்றதுக்கு நீ என்ன பிரமாணம் காண்பிச்சு? அனுமான பிரமாணம். எக்கர்ம கோடி யோ பாவா நாசோ தற்கர்த்திகோ யதா கட பிரத்யவத்தை சொல்லி அனுமானத்தை காண்பிக்கிறேன். பிரத்யக்ஷத்தை அனுமானத்தினாலே எங்கேயாவது பாதிக்க முடியுமா? பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலே இந்த ஞானத்துக்கு ஆத்மாவே கர்த்தா, ஆத்மாவே கர்மம், ஆத்ம ஞானத்துக்கு அப்படின்னு தெரியும் போது அது கர்மாவும் கர்த்தாவும் வேறையாத்தான் இருக்கணும். ஒரே கிரியையில அதே கர்மாவும் அதே வஸ்து கர்த்தாவா இருக்க முடியாதுன்னு சொல்லி அனுமானம் பண்றது எப்படி பாதகமாக முடியும்? ஏன்னா தத் பாதோபதீனா அனுமானேனா, இந்த அனுமானம் இருக்கு பிரத்யக்ஷத்தினுடைய பாதத்தை உபதேவிக்கிறதா. பிரத்யக்ஷத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் அனுமானமே வராது. அது எப்படின்னு பாருங்க. தூமத்தையும் அக்னியையும் சேர்த்து பல இடத்தை இவன் பார்த்திருந்தால்தான் ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வெறும் தூமத்தை பார்க்கும் போது அக்னியை அனுமானம் பண்ணிக்க முடியும். இவன் அக்னியும் பார்த்தது கிடையாது, தூமம் பார்த்தது கிடையாது வேற எங்கேயும் அப்படின்னு சொன்னா, இப்ப புதுசா பர்வதத்துல தூமத்தை பார்க்கும் போது அங்க அக்னி இருக்குன்னு அனுமானம் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அதனால அந்த வியாப்தியை கிரகிச்சுக்கிறதுக்கு பிரத்யக்ஷம் தான் உதவுறது. அங்கேயும் அனுமானம் சொல்றது இல்லை. ஆக பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலே 4 இடத்துல இது ரெண்டையும் சேர்த்து பார்த்து ஒரு தீர்மானத்துக்கு வரா. புகை இருந்தால் அவசியம் நெருப்பு இருந்தாகணும் அப்படின்னு ஒரு வியாப்தியை கிரகிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் தான் அனுமானமே வருது. ஆக அதுக்கும் மூலத்துல, அனுமானத்துக்கெல்லாம் மூலத்துல இருக்கிறது பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷம் இல்லைன்னா அனுமானமே இல்லை. அதனால அனுமானம் பிரத்யக்ஷத்தினுடைய பாதத்தை உபஜீவிக்கிறதா, அதனுடைய கால சேவிக்கிறது, தப்பான உபஜீவி அது. அதனால அந்த அனுமானம் எப்படி பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாக முடியும்? ஏன்னா நான் என்னை அறிகிறேன் அப்படிங்கிற இந்த பிரத்யக்ஷ அனுபவத்திலே அந்த ஞானத்துக்கு கர்மகாரகமாகவும் கர்த்திருக்காரகமாகவும் நானே இருப்பதை எப்ப பிரத்யக்ஷ சித்தமாச்சோ அப்ப அனுமானத்தை கொண்டு அதை நீங்க நிராகரணம் பண்றது சரியில்லை. ஒரு ஆக்ஷேபம். அனுமானேன பிரத்யக்ஷோத்சாரணம் அயுக்தம் இது சோத்யம் தன் நிராகரணாய பிரத்யக்ஷோபன்யாசா. ஓ அப்படி சொல்றியா? சரி, நான் இந்த பிரத்யக்ஷம்னா எப்படி இருக்குன்னு நாமளே பார்த்துக்கிறோம். எத்ரயோ திருஷ்யதே திரஷ்டா தஸ்யைவாசௌ குணோ நது திரஷ்டஸ்தும் திருஷ்யதாம் யஸ்மாத் நைவேயாத் திரஷ்டரபோதவத். எத்ர யோ திருஷ்யதே திரஷ்டா, திரஷ்டாவாக இருக்கிறவனாலே எந்த வஸ்து எந்த இடத்தில் திருஷ்யத்தை காணப்படுகிறதோ, எந்த இடத்துல இருக்குன்னு காணப்படுறதோ அந்த இடத்துல தான் அது இருக்குமே தவிர திரஷ்டாவிடத்துல அது இருக்காது. குணா தர்மம். அதாவது ஒரு குணத்தை இவன் பார்க்கிறான் திரஷ்டான்னு சொன்னா, இப்ப வெளியில அந்த ஒரு வஸ்திரம் இருக்கு, அந்த வஸ்திரம் சிவப்பு நிறத்துல இருக்கு, நான் பாக்குறேன், நான் தான் திரஷ்டா. எனக்கு அந்த வஸ்திரத்துல சிவப்பு நிறம் இருக்கிறது தெரியுது. அப்ப அந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிற அந்த குணம் என்ன சேர்ந்ததா, வஸ்திரத்தை சேர்ந்ததா?
என்ன சேர்ந்ததான் நான் எங்கிட்ட பாக்கலையே, வெளியில தானே பாக்கிறேன். அந்த வஸ்துல எஸ்திர திருஷ்யத்தே, அந்த வஸ்திரத்துல இந்த சிவப்பு நிறம் எனக்கு காணப்படுகிறதுனாலே அந்த சிவப்பு நிறம் வஸ்திரத்திலே இருக்கிறது. அபிகம் தசைவாசவு குணகா, வஸ்திரத்தினுடைய குணம் தான் அது. அது என்னுடைய குணம் இல்ல, என்னுடைய குணம் அங்க தெரியுதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் திரஷ்டம் திருஷ்யதாம் நைவையா யஸ்மா, ஏனென்றால் இந்த குணம் சிவப்புங்கிறது ஒரு சமயம் எங்கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சிவப்பா இருக்கேன், வஸ்திரம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, அப்ப எனக்கு வஸ்திரத்துல அந்த சிவப்பு தெரியாது. திரஷ்டம் திருஷ்யதாம் நேயா, என்கிட்ட அது இருந்ததுன்னா அது அங்க வெளியில எனக்கு தெரியாது, திருஷ்யமாகாது. இதுக்கு என்ன திருஷ்டாந்தம்? திரஷ்டஸ்தம் திருஷ்யமாகாது. என்னுடைய பரிமாணம், சைத்தன்யம் இதெல்லாம் தெரியுறது, இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் எங்கேயாவது கடத்துல தெரியுறதோ, நாம் பார்க்கக்கூடிய கடத்திலேயோ வஸ்திரத்திலேயோ இல்லை. ஏன்? என்னுடைய தர்மம் வாஸ்தவமானதாக எது இருக்குமோ அது மற்ற இடத்திலே திருஷ்யமாக எனக்கு தெரியாது. ஒரு திருஷ்டாந்தம் அவர் கொடுத்தார். திரஷ்டு அபோதவத்து அஜானவத்து. அபோதம்னா அஜானம். இந்த அஜானம் இருக்கே, ஆருக்கு அஜானம்? அங்க கட்டம் இருக்கு, ஆனா எனக்கு தெரியாம போயிடுச்சு. அப்பனா எனக்கு அந்த கட்டம் தெரியல, அஜானம். இந்த அஜானம் என்ன சேர்ந்ததா, கடத்தை சேர்ந்ததா? ஸ்தூல திருஷ்டியில பார்க்கணும், நீங்க வேதாந்த திருஷ்டியில பார்க்க கூடாது. ஸ்தூல திருஷ்டியில பார்த்தா தெரிந்து கொள்ளாதது என்னுடைய தப்பு. அதாவது அஜானம் என்ன சேர்ந்ததுதான், அவனை சேர்ந்தது இல்லை, அந்த வஸ்துவை சேர்ந்து. ஏன் வஸ்துல இருக்கிறதா இங்க எனக்கு அஜானம் தெரியல. திரஷ்டு அபோதவத்துன்னு பிரிச்சிருக்க. திரஷ்ட அபோதவத்து, இங்கே திரஷ்டு போதவத்துன்னு இருக்கு இன்னொரு பாட்டு. யோ யத்ரயோ திருஷ்யதே திரஷ்டா தஸ்யைவாஹு குணோனது திரஷ்டஸ்தம் திருஷ்யதாம் யஸ்மான் நைவேயாத் திரஷ்டு போதவத்து. இந்த மாதிரி இன்னொரு பாடம் இருக்கு, திரஷ்டு போதவத்து அப்படின்னு. அந்த பட்சத்துல என்ன வச்சுக்கணும்னு சொன்னா, இந்த ஞானம் வருதே எனக்கு வந்திருக்கா, நான் பார்க்கிற அந்த கடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த இடத்துல வந்திருக்குன்னு நமக்கு தெரியறதோ அந்த வஸ்து அதை சேர்ந்ததாகத்தான் இருக்கு. அப்போ இந்த ஞானம் எனக்கு வந்திருக்குன்னு தெரியறதே தவிர கடத்துக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த ரூபாதிகள் கடத்துக்கு இருக்குன்னு தெரியறதே தவிர எனக்கு இருக்குன்னு தெரியல. ஆகையால எங்க தெரியறதோ அங்க இருக்குன்னு வச்சுக்கணும். அந்த ரீதியில பாக்குறச்சு போதம்ங்கிறது என்ன சேர்ந்தது, ரூபாதிகள் கடத்தை சேர்ந்தது அப்படின்னு எப்படி தீர்மானம் பண்றோமோ அதே மாதிரி சைத்தன்யங்கிறது என்ன சேர்ந்தது, இச்சாதிகள்லாம் என்ன சேர்ந்தது இல்லை, அது கேயமா இருக்கிறதுனால வேற இன்னொன்னு சேர்ந்தது அப்படின்னு வச்சுக்கணும். நமக்கு திரஷ்டபோதவத்து அப்படிங்கறது வச்சுக்கலாம். திரஷ்ட அபோதவத்து அப்படிங்கிற இடத்துல ஞானஸ்தானத்துல அஜானத்தை வச்சுட்டு போகும். ரெண்டு புத்தகத்துல ரெண்டு விதமா இங்க பாடம் தெரியுது. எத்தையோ திருஷ்யத்தை திரஷ்டா தஸ்யைவாசௌ குணஹா நது திரஷ்டஸ்தம் திருஷ்யதாம் யஸ்மாத் நைவேயா. திரஷ்டஸ்தம் திரஷ்டாவிடத்துல இருக்கக்கூடியது அந்த திரஷ்டாவுக்கு திருஷ்யதாம் நேயா, திருஷ்யத்துவத்தை அடையாது, திருஷ்யமாகாது. அந்த திரஷ்டாவுக்கு அது திருஷ்யமாகாது. அதுக்கு உதாரணம் திரஷ்டபோதவத்து, திரஷ்டபோதவத்து ஏதோ ஒண்ணு வச்சிருக்கோம். பிரத்யக்ஷேணைவ பவதபிமதஸ்ய பிரத்யக்ஷஸ்ய ஆபாசீகிருதத்வாத் சுஸ்தமேவ அனுமானம் அத ததேவ பிரக்ரியதே. அப்படின்னு சொன்னார். நீங்க என்ன சொல்ற, கேள்வி கேட்டது என்ன, பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலே திரஷ்டாவே திருஷ்யமாகலாம், நான் என்னை அறிகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஞாதாவும் கேயமும் ஒன்னாகலாம் அப்படின்னு நான் சொல்லும் போது இதை பாதிக்கிறதுக்கு நீ அனுமான பிரமாணத்தை எப்படி கொண்டு வந்து நிறுத்துவேன்? அது பிரத்யக்ஷ பாதோபஜீவி, பிரத்யக்ஷத்துக்கு எடுத்தா போல நிக்க முடியாது, துர்பலம். அதை வச்சு நீ என்னோட பட்சத்தை பாதிக்கிறேன்னு சொல்றியே எப்படின்னு கேள்வி கேட்டான். பதில் இப்ப என்ன சொல்றாரு சொன்னா, நான் பிரத்யக்ஷத்தை அனுமானத்தால பாதிக்கிறேன்னு சொல்லாது, இந்த பிரத்யக்ஷத்தை பிரத்யக்ஷமே தப்புன்னு காண்பிச்சு கொடுத்தனா அப்புறம் எது வேணாலும் இதை பாதிக்கலாம், யுக்தி பாதிக்கலாம். அதாவது பிரத்யக்ஷத்துக்கு அனுமானத்தால பாதம் வராது அப்படின்னு எப்போன்னு சொன்னா அந்த பிரத்யக்ஷம் திருடமா நின்னுதுன்னு வச்சுக்கோ, அப்போ
சொல்லலாம். ஆனா பிரத்யக்ஷத்தினாலேயே பாதிக்கப்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோ. அப்படி இருக்கும்போது அந்த பிரத்யக்ஷத்துக்கு அனுமான பாதம் சொல்றது தப்பே கிடையாது. பிரத்யக்ஷத்தினால வந்த பாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் பலத்தை சேர்க்கும் அந்த அனுமான பாகம். அதனால பிரத்யக்ஷேணைவ பவதபிமதஸ்ய பிரத்யக்ஷஸ்ய ஆபாசீகிருதத்வா. நான் பிரத்யக்ஷத்தை வச்சுலேயே சொல்றேன். இப்ப கேட்டது நீங்க பார்க்கக்கூடிய அந்த சிவப்பு நிறம் எதை சேர்ந்தது அப்படின்னு கேட்டேனே, அது அனுமானத்தால நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பிரத்யக்ஷமா தெரியுது. பார்க்கப்படும் குணம் எதுல இருக்கிறதா தெரியுறதோ அது அதை சேர்ந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த பிரத்யக்ஷத்தினாலேயே சித்தமாகிறது. அதற்கு அனுமானத்தினால சாதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அப்படி பார்க்கும்போது இந்த போத்தியம் அப்படிங்கிறது போதத்துக்கு விஷயமானது, போதத்தை காட்டிலும் வேறானதாக இருக்கிறது நமக்கு காணப்படுறது, பிரத்யக்ஷத்தினாலேயே வருது. அதனால போத்தாவே போத்தியமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது பிரத்யக்ஷத்தாலே தெரியறது. அதாவது பிரத்யக்ஷ ஞானமே அதுக்கு விரோதமா இருக்குன்னு சொன்னேன். ஆகையால அனுமானம் கூட அதுக்கு விரோதமாக நான் சொல்றது தப்பாகாது. அத்தஹா ததேவ பிரக்ரியதே தத்ர விகல்ப தூஷணாதிஷ்டானம். இப்போ அந்த பிரத்யக்ஷத்தையே இன்னும் கொஞ்சம் விவேச்சனம் பண்ணும்படியா இருக்கு, பாதக பிரத்யக்ஷத்தை. அதனால அதை விகல்பம் பண்ணி இப்படியா அப்படியா அப்படின்னு விகல்பம் பண்ணி இப்படி பண்ணாலும் சரியில்லை அப்படி பண்ணாலும் சரியா இல்லைன்னு சொல்லி கடைசியில அந்த பிரத்யக்ஷ பிரமாணமே பிரத்யக்ஷ பிரமாணத்தை ஒண்ணுமில்லைன்னு பாதிச்சு அப்படி பாதிச்சதுக்கு அப்புறம் அதை அனுமான பிரமாணத்தான திருடப்படுத்தினேன்னா எனக்கு ஒரு தப்பும் இல்லை, அது சரியான ஒரு வழிதான் அப்படிங்கறத மேல சொல்ற. இதை அடுத்த 26வது ஸ்லோகம் இதை அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கிறேன்.